மாமா எந்த வழி வீடு போவீங்க? நீங்க போகும் வழி யாரெல்லாம் காத்திருப்பாங்க? அழகு பெண்ணை வளைச்சு நெளிஞ்சு போக மாட்டேன்மா, நேர் வழிதான் நான் போகும் பாதையம்மா. நேர் வழியில் போகிறது நல்லது மாமா, உங்க பாதையில யாரெல்லாம் பார்த்து போவீங்க? ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா நட்சத்திரங்கள் நான் போகும் வழியில் பார்ப்பதும் தான் வாடிக்கையம்மா. தனித்தியாய் அவர்கள் பெயரும் இருக்குதம்மா. பயண காலம் எனக்கு துணை அவர்கள் தானம்மா. பாடியா அழகு மாமா, அழகு மாமா, நீங்க சந்தித்தது எத்தனை பேர் சொல்ல முடியுமா? ஒரு வரிசையில் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும் என்பதையும் இப்போதே சொல்லுங்க மாமா. சின்ன பொண்ணே செல்ல கண்ணே, நான் சொல்லுவது கதை இல்லை உண்மைதானம்மா. மொத்தமாக மிக்சிது நட்சத்திரங்கள் நான் நாள்தோறும் சந்தித்து முடியும் நாளிலே என் உருவம் பெரிதாக வளர்ந்து போகுமே. அப்போது என் வீடும் வந்து சேருமே. அந்த நாளே பெளர்ணமி நாள் என்று ஆகுமே. பெளர்ணமி நாள் முழு நிலவு உன் உடலோ மிக அழகுதான். அடுத்த உன் பயணம் பற்றி சொல்லு மாமா, அதில் இருக்கும் ரகசியத்தை சொல்லு மாமா. அழகு பெண்ணே, அடுத்த என் பயணம் பற்றி சொல்லவதை கேளே. அது மிகவும் துயரமாக உனக்கு தோன்றிடக்கூடும். என் வீட்டில் இருந்து திரும்புகின்ற வழியிலே மெல்ல மெல்ல என் உடலும் தேய்ந்து போகுமே. மீண்டும் இந்த இடத்தை அடையும் நாளிலே சோர்வு கொண்டு அயர்ந்த மானும் தூங்கிடுவேனே. அந்த நாளை நீங்கள் எல்லாம் அமாவாசை என்றேதான் சொல்லவதை நான் அறிவேனே. இப்படியே என் பயணம் முழுமை பெற 30 நாள் முழுதாக முடிந்து போகுமே. நிலமாமா, உங்க வாழ்க்கை விசித்திரம் தானே. வீழ்ச்சி வளர்ச்சி இரண்டும் சமமாய் இருந்திடும் தானே. வீழ்ந்தா